இந்திய டெஸ்ட் அணிக்கு புதிய கேப்டன், ரோஹித்துக்கு காத்திருக்கும் கண்டம். அடுத்த கேப்டன் யார்? தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் பின்தங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இம்முறையும் தென்னாப்பிரிக்க மண்ணில் டெஸ்ட் தொடரை வெல்ல முடியும் என்ற நிலை தற்போது இந்தியாவுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இந்த நிலையில் அடுத்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தயாராகும் வகையில் இந்திய அணியில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ரோஹித் சர்மாவுக்கு தற்போது 37 வயதாகிவிட்டது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அவர் தடுமாறி வருகிறார். இதனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அவர் எப்படி விளையாடுகிறார் என்பதை பொறுத்து அவருடைய டெஸ்ட் எதிர்காலம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் தென்னாப்பிரிக்க தொடரில் கடந்த முறை இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது விராட் கோலி கேப்டன் பதவியிலிருந்து பாதியில் விலகினார். இதனால் கோலிக்கு ஏற்பட்ட கதி ரோஹித் சர்மாவுக்கு நிகழ வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக அளவு தற்போது இந்தியா விளையாடாமல் உள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டுமே தான் கவனம் செலுத்தி இருப்பதாகவும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரை தான் கேப்டன் பதவி நீடிக்க விரும்புவதாகவும் ரோஹித் சர்மா கூறியுள்ளார். ஆனால் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று கருத்தில் கொண்டு இறுதி முடிவு எடுக்கப்படும். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முடிந்தவுடன் வரும் ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் இந்திய அணி தங்களது சொந்த மண்ணில் இங்கிலாந்துக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இந்த தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றால் ரோஹித் சர்மா கேப்டன் பதவி காப்பாற்றப்படும். இல்லையெனில் அவருக்கு பதில் புதிய கேப்டனை மாற்ற வேண்டிய சூழல் இந்தியாவுக்கு ஏற்படும். ரோஹித் சர்மா ஒருவேளை ராஜினாமா செய்யும் நிலை வந்தால் அவருக்கு பதிலாக KL ராகுல் இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது.